உங்களுக்கு தெரியுமா, கொழும்பு பங்குச்சந்தை கடந்த ஒரு வருட காலத்திலே 3000 பில்லியன் ரூபாய் பெறுமதியான பணச்சொத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த 3000 ரூபாய் பெறுமதியான பணச்சொத்து உருவாக்கல் எத்தனை பேரிடம் சென்றடைந்திருக்கிறது? யார் யாரெல்லாம் இதிலே பயன்பெறுகிறார்கள்? யாரிடம் இது பகிரப்பட்டிருக்கிறது? வணக்கம். எனது பெயர் ராகேஷ் சர்மா. கேபிட்டல் ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் எனும் முன்னணி பங்கு தரக நிறுவனத்திலே கடந்த 17 வருடங்களாக முதலீட்டு ஆலோசகராகவும் கடந்த 5 வருடங்களாக அதனுடைய பணிப்பாளராகவும் கடமையாற்றி வருகிறேன். பங்குச்சந்தை சார்ந்த ஓரளவு அனுபவமும் ஓரளவு அறிவும் இருப்பதன் காரணமாக அவற்றை மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவா எனக்கு இருக்கிறது. கடந்த ஒரு வருடத்தை நீங்கள் எடுத்து நோக்கினால் 2024ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரையிலான ஒரு காலப்பகுதியிலே கொழும்பு பங்குச்சந்தையினுடைய பெறுமதி, மொத்த பெறுமதி அல்லது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 3000 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு 4000 பில்லியன் ரூபாவாக இருந்த கொழும்பு பங்குச்சந்தையினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மொத்த பெறுமதி 2025ஆம் ஆண்டு 7000 பில்லியன் ரூபாவாக அதிகரித்தது. அது கிட்டத்தட்ட 3000 பில்லியன் ரூபாய் பெறுமதி அதிகரிப்பு. இது கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு ஒப்பிடுகின்ற பொழுது 80% அதிகமான ஒரு அதிகரிப்பு. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அல்லது மார்க்கெட் கொழும்பு பங்குச்சந்தையினுடைய பெறுமதி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது 286 பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் கொழும்பு பங்குச்சந்தையில் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றினதும் மொத்த பெறுமதியை ஒன்று சேர்க்கின்ற பொழுது உருவாகுவதுதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். கொழும்பு பங்குச்சந்தையினுடைய மொத்த பெறுமதி அது 3000 பில்லியனால் அதிகரித்தது என்பது மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பு. ஆனால் அந்த அதிகரிப்பு எத்தனை பேருக்கு சென்றடைந்திருக்கிறது? யாரெல்லாம் அதிலே பயன்பெறுகிறார்கள்? யாருக்கெல்லாம் அந்த 3000 பில்லியன் ரூபாய் பகிரப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி நிச்சயமாகவே உங்களுக்கு எழும். 22.3 மில்லியன் மக்கள் வாழுகின்ற நாடு எங்கள் நாடு இலங்கை. அதிலே 1 லட்சத்துக்கும் குறைவான மக்களிடம் மட்டும்தான் இந்த 3000 பில்லியன் ரூபாய் பெறுமதியிலான சொத்து அதிகரிப்பு, பண அதிகரிப்பு பகிரப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொழும்பு பங்குச்சந்தைக்கு என்று நாங்கள் சொல்ல முடியுமா? அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி எங்கள் நாட்டுக்கு என்று நாங்கள் சொல்ல முடியுமா? நிச்சயமாகவே முடியாது. என்றால் இது மக்கள் மயப்படுத்தப்படவில்லை. இது அனைத்து மக்களுக்கும் சென்றடையவில்லை. எங்கள் நாட்டிலே 22.3 மில்லியன் மக்களிலே சிடிஎஸ் கணக்கு திறந்தவர்கள், கொழும்பு பங்குச்சந்தையிலே கணக்கு திறந்தவர்கள், அதாவது இலவசமாக நாங்கள் கணக்கு திறக்கலாம். இலவசமாக கணக்கு திறந்தவருடைய எண்ணிக்கை அன்னளவாக 9,50,000 இருக்கிறது. அதிலும் 2,50,000 அன்னளவாக 2,50,000 பேருக்கு மட்டும்தான் ஒரு போர்ட்போலியோ இருக்கிறது. போர்ட்போலியோ இருக்கிறது என்றால் குறைந்தது ஒரு பங்காவது அவர்கள் வேண்டி இருக்க வேண்டும். அவை பங்குகள் இருக்கக்கூடிய போர்ட்போலியோவாக 2,50,000 மக்களிடம் மட்டும்தான் அந்த போர்ட்போலியோ இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 35,000க்கு குறைவானவர்களிடம் மட்டும்தான் ஆக்டிவ் ட்ரேடிங் அக்கவுண்ட்ஸ் இருக்கிறது. அதாவது மாதத்தில் ஒரு முறையாவது பங்குகளை வேண்டி விற்பனை செய்கின்ற ஆக்டிவ் ட்ரேடர்ஸாக இருப்பவர்கள் 35,000 விட குறைவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது எங்கள் நாட்டினுடைய சனத்தொகையினுடைய விகிதாசாரத்திலே 0.16%. இந்தியாவை எடுத்து நோக்கினால் இந்தியாவினுடைய சனத்தொகை 1.4 பில்லியன். அதிலே அன்னளவாக 113 மில்லியன் மக்களிடம் ஒரு பங்குச்சந்தை கணக்கு இருக்கிறது. அது 8%. சனத்தொகையிலே விகிதாசாரத்திலே பார்த்தால் 8%. அதிலே ஆக்டிவ் ட்ரேடர்ஸ், ஆக்டிவ் அக்கவுண்ட்ஸ் வச்சிருப்பவர்கள் என்ற அந்த இந்திய நாட்டு பங்குச்சந்தையிலே பார்த்தால் 4.3%, அதாவது 62 மில்லியன் மக்கள் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் ஆக இந்திய பங்குச்சந்தையிலே இருக்கிறார்கள். எங்கள் நாட்டிலே கிட்டத்தட்ட 0.16% அல்லது 35,000 பேர் தான் பங்குச்சந்தையிலே ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் ஆக இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் எங்கள் நாட்டு பங்குச்சந்தையிலே இருக்கிறது. காரணம் ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாதன்மை, பங்குச்சந்தை சம்பந்தமான அடிப்படை அறிவு இல்லாதன்மை, பங்குச்சந்தை மக்கள் மயப்படுத்தப்படாமைதான் பங்குச்சந்தை அந்த நீரோட்டத்திலே மக்கள் நுழைந்து கொள்ளாமைக்கு காரணமாக அமைகிறது. குறிப்பாக
தமிழ் பேசும் மக்கள், வடகிழக்கு மலையக பகுதி அல்லது நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள், அவர்களுடைய விகிதாசாரத்திலே 1% குறைவானவர்கள் மட்டும்தான் பங்குச்சந்தையிலே முதலீடு செய்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு அந்த அனுபவம் இல்லை, அறிவு இல்லை, ஒரு பயம். பங்குச்சந்தை என்று சொன்னாலே ஒரு பயம். ஆகவே இவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக்கி பங்குச்சந்தை என்ற அந்த மிகப்பெரிய ஒரு நீரோட்டத்துக்குள் உங்கள் அனைவரையும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமாகவும் இருக்கும். தமிழ் பேசும் மக்களுக்காக பங்குச்சந்தை சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பங்குச்சந்தை சார்ந்த தகவல் மட்டுமல்ல, அதை தாண்டியும் மக்களுக்கு தேவையான, மக்களோடு இரண்டரை கலந்த விடயங்களையும் நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். என்னுடைய சமூக வலைத்தள கணக்குகளை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறேன். ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், யூடியூப், லிங்க்டின் ஆக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய சமூக வலைத்தள கணக்குகள் மூலமாக என்னை பின்தொடர்ந்தால் உங்களோடு சேர்ந்து இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.